எப்படி வந்தாலுமே அதை நான் நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது எப்படி, இதுதான் ஐடியா. அலைகள் மேலே எடுத்துன்னு போய் டிவைஸை மேலே போட்டுட்டு அந்த அலைகள் அடிக்கிறதுனால கரண்ட் எடுத்துக்க முடியும்னு கண்டுபிடிச்சவன் பெரியாளா, அலையை வானன்னு விட்டவன் பெரியாளா? வெயில் அடிக்கிற வெயிலில் எடுத்துன்னு போய் சோலாரை போட்டு பேனலை போட்டு கரண்ட் ஏற்றவன் பெரியாளா, வெயில் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சவன் பெரியாளா? ஒரு சம்பவம் நடக்கும், அதை எனக்கு சாதகமாக மாற்றணும், இவன் தான் புத்திசாலி. எப்படி? இப்போ நம்ம மனசை புரிஞ்சுக்கணும். செம்மா இருக்க மாட்டேங்குது, ஏதனா ஒரு வேலை கொடுத்துனே இருக்கணும். என்ன பண்ணோம்ப்பா, சரியான வேலை கொடுக்கணும். சும்மா அலப்பாயிரி ஒரு கவிதை கொடுன்னு கப்புன்னு ஆகிடும். என்ன போய் கவிதை கேட்டியே, 2வது வரி கொடுக்கான், உட்காந்துன்னு கவிதை ஒன்று எழுது. பேருண்ணா சுப்பிரமணி, ஒரு கவிதை ஒன்று எழுதுறான்னு பேனாவை வச்சுக்கோ, பேப்பர் வச்சுக்கோ, அலைப்பாயை விடு, அடுத்த வரி வருதான்னு பார்க்கலாம். என்ன பண்ணோம் மனசை? இந்த மாதிரி வேலைலாம் குத்த வைப்பற சொல்லுமா சொல்லாத. இப்போ அலை பாயலாமா பாயக்கூடாதா? என்ன செய்யணும்? அலை பாயிற மனசை அடக்கணுமா, நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வழி எடுத்துக்கணுமா? சும்மா இருக்க முடியல, என்ன பண்ணலாம்? உளியத்துக்கோ கல் எடுத்துக்கோ அடி, சிப்பி ஆகிடுவேன். எப்போனா தட்டி தட்டி ஓடி, ஒரு வாட்டி 10 கல் ஓடி 16 கல் ஒழுங்காக ஓடியா? என்னாச்சு இப்போ உனக்கு? பக்குவம் வந்துச்சு. ஸோ அலைப்பாயிர மனதை பக்குவப்படுத்துறதுன்ற பேரில் கம்முன்னு உட்காந்துன்னு பூர்வ சுவாக போட்டினா எங்கன்னா போயிடுவேன்.